ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி 2024 தமிழில் வெளியேறிக்க மின்மினி படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 1 மணி நேரம் 55 நிமிஷம் உங்களுக்கான மொத்த டியூரேஷன்ஸாக இருக்க போகுது. இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் தான் பார்த்தான் ஸ்கூலில் நிறையா பார்த்தான் ஸ்போர்ட்ஸ் லெவலாக ஈடுபட்டு அந்த ஸ்கூலுக்கு நிறையா பார்த்தான் ப்ரைஸ்லாம் வின் பண்ணி கொடுத்து அவர் தான் ஸ்கூல் ஹீரோவாக இருப்பார். அந்த சமயத்தில் இன்னொரு பையன் வரான். அவன் பார்த்தான் இன்னும் டேலண்ட்டாக இருப்பான். அந்த பையனோட இவன் இன்னும் டேலண்ட்டாக இருப்பான். அந்த வகையில் இந்த பையனுக்கு அவனை பார்த்தா பிடிக்காது. அந்த 2 பேருக்குமே பார்த்தா ஒரு ஈகோ கிளாஷஸ் போகுது. காமிச்சிருப்பாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தா 2 பேருக்குமே ஃப்ரெண்டாக நினைப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க ஸ்கூல் ட்ரிப் போவாங்க. ட்ரிப் போகிற இடத்துல பார்த்தா ஆக்சிடென்ட் நடக்குது, பஸ் ஆக்சிடென்ட். அந்த சமயத்தில் அந்த பையன் பார்த்தா இன்னொரு பையனை காப்பாற்றி இவன் இறந்து போயிடுறான். இதனால் இன்னொரு பையனுக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அதன் காரணமாக இன்னொரு பையன் இறந்தான் பாருங்க, அவனுக்கு எந்த மாதிரிலாம் ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே நான் அவர் என்னெல்லாம் பண்ணுறோ அதை இன்னொரு பையன் பார்த்தா அவன் பண்ண போகிறான். ஈனோட எல்லா ஃபீச்சர்ஸ் ஆம்பிஷன்லாம் விட்டுட்டு அந்த இறந்து போன பையனுக்கு எந்த மாதிரி ஆம்பிஷன்ஸ் இருக்குது, அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தேவைகளை இவன் நிறைவேற்றத்துக்காக லைஃப் ஃபுல்லாக இந்த பார்த்தா அது பண்ணுவான். இதில் இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்து போன பையனுக்கு பார்த்தா மூளை சாவாடம் செஞ்சிருப்பான். அதன் காரணமாக உடல் உறுப்பு தானம் பண்ணி இன்னொரு பொண்ணுக்கு பார்த்தா ஹார்ட்டை பிளான் பண்ணுவாங்க. அந்த பொண்ணும் சேம் அதே ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அந்த பையனோட கோல் என்ன மட்டும் அச்சீவ் பண்ண பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் எப்படி கதையை கொண்டு போகிறாங்க, அவங்க கல்ட்டு ஃபீலால் எந்த மாதிரிலாம் அந்த இறந்து போன பையனுடைய லைஃப்பை இவங்க வாழ்ந்தாங்களா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா ஓரளவுக்கு பியூட்டிஃபுல் ஃபீல் குட் ட்ராமானே சொல்லலாம். ஸ்கூல் லெவலில் ஒரு பாதி வரைக்கும் ஸ்கூல் லெவலில் கொண்டு போவாங்க, நல்லா போச்சு. ஸ்கூல் லெவலில் கட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக ஃபுல்லாக பார்த்தா ட்ராவலிங் தான். ஏன்னா இறந்து போன பையனுக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். அதை தான் 2 பேருமே கையாளுறாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. பார்த்தா எல்லாருமே ஹிமாலயஸுக்கு போகிறாங்க. அதை மீதி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தா ஹிமாலயன் அந்த ரைட்லாம் எப்படி போச்சு, அந்த நேச்சுரல் பிளேசஸ் என்ன எல்லாமே அழகாக காமிச்சிருப்பாங்க. முழுக்க செகண்ட் ஆஃப் பிளேஸ் எல்லாமே ஹிமாலயனில் ட்ராவல் பண்ணுறது தான். கண்டிப்பாக நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். கலர்ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. பியூட்டிஃபுல் நேச்சர்லாம் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஃபிலிம் தான். ஓரளவுக்கு சாஃப்ட்டு ஸ்லோவான படம் தான். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஒருத்தட்டு வாட்ச்னே சொல்லலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் அந்த பியூட்டி அந்த ஹிமாலயன்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கே அந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் காமிக்கும். அந்தளவுக்கு கேமரா ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. வாட்சபிள் டீசென்ட் வாட்சபிள்மே சொல்லலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓடிடியை பற்றி கொடுத்துட்டாங்க. பார்த்து என்ஜாய் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை என்னென்னு நீங்கள் பார்த்தவங்க பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.